உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னென்றால், இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. முழுவதும் பரிசுத்தத்தால் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவராய், ஆண்டவரே, மகிமைக்குரியவராய், புகழ்ச்சிக்குரியவராய், ஆண்டவரே, துதிக்குரிய ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை சுத்திரம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிக்க முடியாது மகிமைப்படுத்திய தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இது இந்த ஆராதனை நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே, நம்மளோட பிரசனம் இங்கே இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே, அசைவாடும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம். உங்களோட வல்லமையினால வெலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. வார்த்தைகள் ஆண்டவரே, பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரை ஒவ்வொன்றும் கத்தாவே கத்தோடைய நாம் மையப்படும்படியாக தொடக்க முடிவரைக்கும் நீ நடத்தும்படியாக செபிக்கிறோம். இதோ நடத்துகிற சொல்லி ஆசுவீங்க. உங்களோட பரந்த ஞானம் ஆண்டவரே, இதோ கூடவே நடத்தும்னா அவங்களோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாவரும் உட்காருவோம். பாடல் புத்தகத்திலே பாடல் 24. பாடல் புத்தகத்திலே பாடல் 24. நம்முடைய பாவமான சூழ்நிலையெல்லாம் நமக்காக பரிந்து பேசி அவருடைய அன்பினாலே நம்மளை வழிநடத்துகிறான ஆளுகிறான அந்த இயேசுடைய அந்த இணையில்லாத அவருடைய நாமத்தை புகழ்ந்து இந்த காலவெளியிலே இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயமதை பாடின கருணமிலே. இயேசுவை போல நேசரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதித்தாரே. இயேசுவை போல நேசரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதித்தாரே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் உயிரோடு எழுந்தவராய் நம் மத்தியிலே வாசம் செய்தார். அந்த பரலோகராஜே இந்த காலவெளியை மையப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, எழுந்தெழுந்தாரே
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று ஆண்டவராய் இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று உயிர்த்தெழுதலை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த வாழ்க்கையிலே இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மரணத்தை அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவ்வாறான ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்தாலும் அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு வல்லமை ஒன்று இருந்தது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வெறும் சாதாரண உயிர்த்தெழுதல் அல்ல. ஏதோ அவர் செத்து உயிர்த்து விட்டார், மரித்த மனுஷன் உயிர்த்ததை போல, அந்த லாசரு உயிர்த்ததை போல இயேசு அவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்று அல்ல. அந்த உயிர்த்தெழுதல் வேறு, இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வேறு. அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு வல்லமை இருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர் பாவத்திற்கு அவர் மரித்தார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவ்வாறு அந்த வாழ்க்கையிலே அதுக்கு மேலே 9வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அந்த உயிர்த்தெழுதலிலே இருக்கக்கூடிய வல்லமை, அதை எதை குறிப்பிட்டு அங்கே ஆவியானவர் பேசுகிறார் என்றால், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஏற்கனவே அவர் என்ன செய்தார்? மரித்தார், பாவத்திற்கு மரித்தார். ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் தன்னிலே ஏற்றுக்கொண்டு பாவங்களுக்காக மரித்தார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, தன்னுடைய சொந்த சுய வாழ்க்கையிலே பாவங்களுக்கு மரித்தார், இந்த உலகத்துக்கு மரித்தார், பிசாசனுடைய கிரியைகளுக்கு மரித்தார், தன்னுடைய சுயத்துக்கு மரித்தார். இவ்வாறான எல்லா காரியங்களுக்காகவும் அவர் மரித்தார். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னென்றால், இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. அந்த மரணம் என்று அவர் சொல்லக்கூடிய மரணத்தை எதை அவர் சொல்லுகின்றார்? அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்து அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்திருக்கின்றார், தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கின்றார். அவர் உயிர்த்தெழுந்து பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். தன்னுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். அவர் மகிமையிலே அவர் ஏறெடுக்கப்பட்டார். ஆகையால் அந்த வாழ்க்கை இன்றைக்கு அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை போல் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும், அந்த அறிவை அறிய வேண்டும். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறிய வேண்டும் என்றால், அவரை போல மரணத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போய் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய முடியும். அதாவது பாவத்திற்கு மரிக்கின்ற வாழ்வு, சுயத்துக்கு மரிக்கின்ற வாழ்வு, இந்த உலகத்துக்கு மரிக்கின்ற வாழ்வு, அங்கு மற்ற எந்த ஒரு காரியங்களுக்கும் தேவனுக்கு புறம்பான எந்த ஒரு வாழ்க்கைக்கும் மரிக்கின்ற வாழ்வு. அந்த மரணத்துக்குள்ளே ஒரு போக வேண்டும். ஞானஸ்தானத்துக்கூடாக நாம் ஒரு மரணத்துக்குள்ளே போனோம். அது நம்முடைய கடந்த கால பாவங்கள், ஆண்டவரை அறிகிற வாழ்வுக்கு முன்பாக நாம் செய்த பாவங்கள், இன்னும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த காரியங்கள், இன்னும் பிசாசுக்கு அடிமையாக இருந்த காரியங்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்குள்ளாகவும் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அதை விட்டு வெளியே வந்து, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தை பெற்று
நாம் வெளியே வருகின்றோம். அங்கே ஒரு அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானத்துக்கூடாக அடக்கம் பண்ணப்பட்டு நாம் வெளியே வருகின்றோம். அவ்வாறு வெளியே வரும் பொழுது நாம் ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலாக நாம் அந்த தண்ணீரை விட்டு நாம் வெளியே வருகின்றோம். அந்த அடக்கம் பண்ணி நாம் உயிர்த்தெழுதலின் சாயலாகி ஆண்டவருடைய இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளாக நாங்கள் இணைக்கப்படுகின்றோம். அவ்வாறு ஏன் நாம் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம் என்றால், கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், அவர் காட்சியளித்தார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கக்கூடிய காரியங்கள். கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், காட்சியளித்தார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த வாழ்வு தான் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்விலும் அங்கே வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு பகுதி. பாவத்துக்கு நாம் மரிக்கின்றோம், அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகின்றோம். பிற்பாடு அவர் காட்சி அளிப்பதைப் போல இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மற்றவர்களுக்கு அவருடைய ஜீவனை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சாயலை மற்றவர்களுக்கு நாம் காட்சி அளிக்கின்றோம், சாட்சியாய் அதை வெளிப்படுத்துகின்றோம். அடுத்த கட்டமாக நாம் அவரோடு கூட பரலோகத்துக்கு அவருடைய சமூகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். இந்த வாழ்க்கையிலே தான் இயேசு அந்த வாழ்க்கையை ஜீவித்து அவர் மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்றார். இப்பொழுது இந்த பிலிப்பியரிலே அவர் சொல்லுவதைப் போல இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமையை தான் அறிய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த அறிவை தான் இன்னும் அறிய வேண்டும். அந்த அறிவை எப்படி அறிய முடியும், அந்த வல்லமையை எப்படி வாழ்க்கையிலே அதிகமாக அதை கண்டுகொள்ள முடியும் என்றால், மரணத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு மரணத்துக்குள்ளாக போகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய முடியும். இயேசு பாடுபட்டார் என்றால் சாதாரணமாய் பாடுபடவில்லை. அவர் சிலுவையிலே அத்தனை பாடுகளையும், துன்பங்களையும், வேதனைகளையும், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். தன்னுடைய சொந்த சரீரத்திலே வேதனைப்பட்டார். அடுத்தவர்களால் அவருக்கு செய்யப்படக்கூடிய தீமைகள், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், அதையும் என்ன செய்தார்? அதையும் சகித்தார். தன்னுடைய சுயத்துக்கு மரித்தார், பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார், தன்னுடைய சுயத்தையும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருந்தார். எல்லா காரியங்களுக்கும் அவர் மரித்ததை போன்று அந்த மரணம் வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டும். அந்த மரணத்திற்குள்ளாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போகாவிட்டால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாது. ஆகையால் எப்போது மரிக்க முடியும்? ஒரு நாளிலே நாம் ஞானஸ்நானத்துக்கூடாக நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். அது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்றைய பிற்பாடு நாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுடைய சுயத்திற்கு, நாங்கள் உலகத்துக்கும் பிசாசுக்கும் வேறு பாரம்பரியங்களுக்கும் வெளியரங்கமான பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அவ்வாறு மரித்தோம். ஆனால் பிற்பாடு அந்த வாழ்வு, இந்த சுயம் கொண்ட வாழ்விலே அந்த சுயத்துக்கு மரிக்கக்கூடிய ஜீவியம். ஆகையால் அவர் மரித்து பாவத்துக்கு மரித்தவர் தேவனுக்கென்று தான் அவர் பிழைத்தார். இவ்வாறு தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே மரணம் அவரை இனி ஆண்டு கொள்ள முடியாது என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு போன்று நம்மை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த பழைய மனுஷன் என்றால் என்ன? இப்பொழுது ஞானஸ்நானத்திற்கூடாக நாம் புது மனுஷனாக மாறிவிட்டோம். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த ஆவிக்குள்ளாக நாம் மாறிவிட்டோம். ஆனால் நம்முடைய பழைய மனுஷன் அந்த எப்போவுமே பாவம் செய்ய விரும்புகிற மனுஷன், அவன்தான் பழைய மனுஷன். அதெல்லாம் ஒரு காலத்திலே அந்த பழைய மனுஷனைத்தான் கொண்டு போய் ஞானஸ்நானத்திலே அவனை அடக்கம் பண்ணினோம். அந்த பழைய மனுஷன் பாவத்துக்கு எப்போவுமே பாவம் செய்ய விரும்புகிற மனுஷன், எப்போவுமே உலகத்தை நேசிக்கின்ற மனுஷன், எப்போதுமே தன்னுடைய சுயத்தை விரும்பி சுயத்துக்கு இடம் கொடுத்து வாழுகிற மனுஷன்.
அப்படியற்ற அதையே எப்போதும் பாவம் செய்ய விரும்புகின்ற அந்த மனுஷன், அந்த பழைய மனுஷன், அவன் ஒரு நாள் என்ன செய்வான், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அவ்வாறு அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அவ்வாறு சிலுவையிலே அந்த பழைய மனுஷன் அறையப்பட்டு விட்ட பிற்பாடு அந்த பழைய மனுஷன் திரும்ப என்ன செய்கின்றான், உயிர் கொள்ளுகின்றான். சிலருடைய வாழ்க்கையிலே அந்த பழைய மனுஷன் திரும்ப உயிர் கொள்ளுகின்றான். மரித்தவன் பிழைக்க முடியுமா? பிழைக்க முடியாது. பாவத்துக்கு எத்தனை தரம் இயேசு மரித்தார்? ஒரு தடவை தான் மரித்தார். அவர் பாவத்துக்கன்று ஒரு தரம் மரித்தார். தேவனுக்கன்று அவர் பிழைத்து ஜீவனுள்ளவராய் வாழுகின்றார். அவ்வாறு அந்த பாவத்துக்கு மரித்த மனுஷன் திரும்ப அவன் எந்த பாவத்துக்காக மரித்தானோ அந்த பாவத்தை அவன் மறுபடியும் செய்கிறவனாய் இருந்தால், பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? அறியாமையிலே நாம் செய்து கொண்டிருந்த வாழ்விலே அதெல்லாம் பாவமாக எண்ணப்படவில்லை. எப்பொழுது சத்தியத்தை அறிந்தோமோ, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தோமோ, அதற்கு பிற்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்கின்றது எது, சுயம் கொண்ட வாழ்விலே பாவம் எது, மாம்ச இச்சைகளிலே பாவம் எது, இந்த உலகத்துக்குரிய வாழ்விலே எது பாவம், பிசாசுக்குரிய காரியங்களிலே எது பாவம், இப்படியெல்லாம் தீமைகள் எதுவென்கிற எல்லா அப்படிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் நாங்கள் அறிந்து அந்த வாழ்க்கையை நாம் நிதானித்த பிற்பாடு அந்த பழைய மனுஷன் திரும்ப உயிர் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாழ்வு கூட ஒரு மனுஷனுடைய, ஒரு விசுவாசனுடைய வாழ்விலே வந்துவிடும். அப்படி வந்தால் என்ன அர்த்தம் என்றால், அவன் செத்து பிழைத்து செத்து பிழைத்து செத்து பிழைத்து ஒரு மனுஷன் எத்தனை நேரம் சாக முடியும்? ஒருக்கா தான் சாக முடியும். அடிக்கடி அவன் சாக முடியுமா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே மட்டும் அடிக்கடி சாவது பிழைப்பது, அடிக்கடி சாவது பிழைப்பது, இது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அல்ல. அவர் பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார். அவர் தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எழுந்திருந்தார். எழுந்திருந்தவர் என்ன செய்தார்? அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். பூமியிலே அவர் வாழவில்லை. அவர் தேவனுக்கென்றே பிழைத்து அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். இந்த வாழ்வை போன்றுதான் நாம் பாவத்துக்கு மரித்தவன் தன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அவரோடு கூட சிலுவையிலே அறைந்தவன் திரும்ப சிலுவையை விட்டு இறங்கி வா பாப்போம் என்று இயேசுவே அங்கே நின்றவர்கள் சொன்னார்கள், நீ தேவனுடைய குமாரன் சிலுவையில் விட்டு இறங்கி வா, அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம் என்றார்கள். சிலுவையிலிருந்து ஒருவரை கீழே இறக்குவதற்கு எத்தனை மனிதர்கள், எத்தனை சூழ்நிலைகள், அதற்கு பின்பாக எத்தனை பிசாசுடைய காரியங்கள். ஒருவனை அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றான். அந்த அறையப்பட்டிருக்கிற மனுஷனை கீழே அவன் மறிக்காமல் அப்படியே அவனை கீழே இறக்கி விட வேண்டும். எப்படியாவது அதற்காக யாராவது வந்து கோவமூட்டுவார்கள், யாராவது வந்து எரிச்சலை கொடுப்பார்கள், யாராவது ஒரு தீமையை செய்வார்கள், யாராவது ஒரு அவமானத்தை கொடுப்பார்கள், துன்பத்தை கொடுப்பார்கள், பிரச்சனையை கொடுப்பார்கள், கஷ்டத்தை கொடுப்பார்கள், நஷ்டத்தை கொடுப்பார்கள், தீமை செய்வார்கள், குறை கூறுவார்கள், குற்றஞ்சாட்டுவார்கள். இப்படியெல்லாம் செய்து 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 அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற மனுஷனை அந்த சிலுவையிலிருந்து எப்படியாவது இறக்கி விட வேண்டும் கீழே. அவன் இறங்கிவிட்டால் என்ன நடக்கும்? அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த மரணத்துக்குள்ளாக போய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல் அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற மனுஷன், அவன் அந்த பழைய மனுஷன் சாக வேண்டும். அவன் செத்து அவன் நீதிக்குரிய மனுஷனாய் தேவனுடைய நீதியை நடைப்பிக்கிற மனுஷனாய் பிழைக்க வேண்டும். அவன் சாவதற்குள்ளாகவே அவனை சிலுவையிலிருந்து இறக்குகின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதே. நாம் எல்லா பழைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே அந்த பழைய மனுஷனை அறைந்து நாம் ஞானஸ்நானம் எடுத்து நாம் புது மனுஷனாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு நாம் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு அந்த பழைய மனுஷன் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றானா? இந்த பழைய மனுஷன் செத்து விட்டானா? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது, நாம் ஞானஸ்நானம் எடுத்த அந்த காலத்தை நோக்கி பார்த்து அதை நாம் திரும்பி பார்த்து, இப்போது நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் இப்போது வாழ்ந்துருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, பழைய மனுஷன் யார்? அவன் எப்போதுமே பாவத்தை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிற மனுஷன். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்விலும் அவன் அதுக்கு விருப்பம் கொண்டு வாழுகிற மனுஷன்.
தன்னுடைய மாமிச இச்சைகளுக்கும் தன்னுடைய சுயத்துக்கும் எப்போதும் இடம் கொடுத்து வாழும்படிக்கு விருப்பம் கொண்டிருக்கிற மனுஷன். அந்த விருப்பம் கொண்டிருக்கிற அந்த பழைய மனுஷன் இன்றும் நமக்குள்ளே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா? இல்லாவிட்டால் அவன் அன்றைக்கு அவன் சிலுவையிலே அறையப்பட்டான். அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். அறையப்பட்ட மனுஷன் மரித்து விட்டான். அவர் பாவத்தை கண்டு ஒரே தரம் மரித்தார். அப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் மரித்து விட்டார். அவ்வாறு மரித்து விட்டவன் திரும்பி அதிலே பிழைக்க முடியுமா? திரும்ப அதிலே உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பழைய மனுஷன் இப்பொழுது எங்கே இருக்கின்றான்? எப்படி இருக்கின்றான்? அவன் மரித்த ஒரு மனுஷனை போன்று அவன் மரணத்துக்குள்ளாகி, எப்படியானும் அந்த மரணத்துக்குள்ளாகி என்று சொல்லுகிறார். அது என்ன மரணம்? அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அதாவது பாவம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பாவத்தின் கூரை, மரணத்தின் கூரை முறித்து விட்டார், உடைத்து விட்டார். ஆகையால் ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை இன்னும் ஒரு பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் இன்னும் பழைய மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே இருந்து கொண்டு அவ்வப்போது அவனுக்கு சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அவன் அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும்படிக்கு அந்த சிலுவையிலிருந்து அடிக்கடி கீழே இறங்குவதும், இப்போ இறங்கி வா பாப்பம் என்று சொல்லுவதைப் போல யாரோ இறக்குவதற்கு யாரோ ஒரு துன்பத்தை, பிரச்சனையை கொடுக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து இறங்கி வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய பழைய மனுஷனுக்குரிய சுவாபத்தை காட்டுகின்றார்கள். பழைய மனுஷனுக்குரிய கோபத்தை காட்டுகின்றார்கள். பழைய மனுஷனுக்குரிய அங்கே கடினமான வாழ்வை காட்டுகின்றார்கள். அங்கே தீமையான வாழ்வை காட்டுகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு மரித்தவர்கள். திரும்ப அந்த பழைய மனுஷன் இந்த உலகத்தை நேசிக்கும்படிக்கு, அதை இச்சிக்கும்படிக்கு அவன் திரும்பவும் என்ன செய்கின்றான்? இறங்குகின்றான். திரும்பவும் இந்த உலகத்தை நேசிக்கின்றான். இப்படியெல்லாம் அந்த பழைய மனுஷனை இன்னும் உயிரோடு வைத்து கொண்டிருக்கின்ற வாழ்வு நம்மிடத்திலே கூட அது இருந்து கொண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்வு இயேசுவனுடைய வாழ்வில் இல்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். ஆகையால் நாம் போராடுகின்றோம், பாவத்தை எதிர்த்து போராடுகின்றோம். என்ன போராடுகின்றோம்? எப்போதும் பாவம் நம்மை நெருங்கி நின்று கொண்டே இருக்கின்றது. எபிரேயரிலே சொல்வதைப் போல பாரமான காரியங்களை உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். நாம் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டோம். அந்த மனுஷன் பாவமே செய்வதற்கு எப்போதுமே விருப்பம் கொண்டிருக்கிற மனுஷன். அந்த விருப்பம் கொண்டிருக்கிற மனுஷன் இனி வாழ்க்கையிலே எனக்கு இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை இனி நான் விரும்பி செய்யக்கூடாது. அதுக்குள்ளே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அதுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்த கூடாது. அது என்னோடு போராடும், நம்ம எதிர்த்து போராடும். பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் போராடும்படிக்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொன்னால் அதோடு நமக்கு போராட்டம் இருக்கின்றது. இந்த மாமிச இச்சைகளோடு போராட்டம் இருக்கின்றது, சுயத்தோடு போராட்டம் இருக்கின்றது, இந்த உலகத்தோடு போராட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு பாவமான சோதனைகள், துன்பங்கள் நமக்கு வரும்போதெல்லாம் போராட்டம் இருக்கின்றது. அதோடு நாம் எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் போராட வேண்டும் என்றால் அது நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி அது நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. எப்போது அந்த பாவத்தை நமக்குள்ளே வந்து நம்மையும் அங்கே அந்த பழைய மனுஷனை போல மாற்றி, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பழைய மனுஷனை இப்பொழுது உயிர் பெறச் செய்து அவனை கீழே இறக்கி விட்டு இப்பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அவன் அங்கே முன்னிருந்த நிலைமையை விட பின்னிருந்த நிலைமை மோசமாய் மாறுகின்றான். மோசமான பின்மாற்றத்துக்குள்ளே போகின்றான். இழிவான காரியத்தை செய்கின்றான். அருவருப்பான காரியங்களை செய்கின்றான். தேவ பக்திக்குரியவர்களா, விசுவாசிகளா, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட, அதை சொல்ல முடியாத அளவுக்கு கூட அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே ஒரு தாறுமாறான ஒன்றை போல மாறி போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன? பாவம் சுற்றி நெருங்கும். போராட வேண்டும், அதை எதிர்த்து போராட வேண்டும். இவ்வளவு காலமும் நமக்குள்ளே குடிகொண்டிருந்தது. அது ஞானஸ்தானத்து கூடாக அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறைந்து அந்த பாவத்தை எல்லாம் வெளியேற்றி ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு எல்லாம் போய்விட்டது. ஆனால் அது என்ன செய்கின்றது? நம்மோடு போராடுகின்றது. ஏன்? நம்மை மேற்கொள்ளும்படிக்கு. அந்த பாவம் நம்மை மேற்கொண்டு விட்டால் நாம் கிருபையிலிருந்து விழுந்து விடுவோம், சிலுவையிலிருந்து நாம் உயிர் பெற்று விடுவோம். அந்த பழைய மனுஷன் உயிர் கொண்டு விடுவான்.
அதற்கு பிற்பாடு அங்கே அவன் அதே பாவத்தை அந்த பழைய மனுஷனாக இருக்கும் பொழுது எப்படி அந்த தன்னுடைய சுயத்தை விரும்பி நடப்பித்தான், அதே போல் அவன் விரும்பியே அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த வாழ்வு நமக்குள்ளே அது வந்து விடாத படிக்கத்தான் அந்த பழைய மனுஷன் இன்றைக்கும் நமக்குள்ளே உயிர் கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வு இருக்கின்றதா? இல்லாவிட்டால் அவன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள், பழைய மனுஷனுக்குரிய சாயல்கள், பழைய மனுஷனுக்குரிய செயற்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டவர். இயேசு அவர் மரித்தார், அவர் தேவனுக்கென்று பிழைத்தார். ஆகையால் தேவனுக்கென்று பிழைத்தவன் என்ன செய்வான்? கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒருவருடைய வாழ்விலே செயல்படும் பொழுது அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? கொலோசேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இங்கே பார்க்கின்றோம், அவர் சொல்லுகிறார் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே செயலாற்றும் என்றால், அப்போ பவுல் சொல்லுவார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிவதற்காக மரணத்துக்குள்ளாகி போய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எனக்குள்ளே நான் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வல்லமையிலே வாழ விரும்புகின்றேன். அந்த வல்லமை என்ன? அது பாவத்துக்கு மரித்து அவர் தேவனுக்கென்று பிழைத்தாரே, அதே போல அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாவத்துக்கு மரித்ததுண்டானால், அந்த மரித்த பிற்பாடு உங்களுடைய பழைய மனுஷன் மரித்த பிற்பாடு அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்ற மேலானவைகளே நாடுங்கள். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றிருக்கின்ற விசுவாசிகளுக்கு அடையாளம். நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றிருக்கின்றோமா? உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்றதற்கு அடையாளம் என்னென்றால், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய பிரயாசம் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் என்றால் மேலானவைகளை நாடுங்கள். அவர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். நீங்கள் எப்போதுமே அப்படிப்பட்ட மேலானவைகளை நாடும்படிக்கு உங்களுடைய உள்ளத்திலே விருப்பமும் அந்த எண்ணங்களும் அந்த வாஞ்சைகள் இல்லை என்றால், மேலானவைகள் என்றால் என்ன? பரிசுத்தத்துக்குரிய தேவபக்திக்குரியது, அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றது, அவருடைய நாம மகிமைக்கு ஏதுவான வாழ்வு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுகின்ற வாழ்வு, தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு, அவருக்கு பிரியமாய் வாழுகின்ற வாழ்வு, பரலோகத்தின் சாயலை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற வாழ்வு, இப்படிப்பட்ட அந்த மேலானவைகளே நீங்கள் நாடுவீர்களாக இருந்தால், கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு எதுவாய் செய்யும்படிக்கு உங்களுடைய முழு விருப்பம், ஆசை, சிந்தை எல்லாம் மேலான இடத்தை பரலோகத்துக்குரிய அந்த வாழ்க்கையே எப்போதும் நாட்டம் கொண்டு வாழ்கின்ற வாழ்வு இருக்கின்றதை. ஹல்லேலூயா. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் என்ன வேலைகளில் ஈடுபட்டாலும், நீங்கள் என்ன பாடசாலையிலே கல்வி கற்றாலும், நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் காரியங்கள் ஈடுபட்டாலும், எந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சமூகத்திலே வாழ்கிற எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானவைகளே எப்போதும் மேலான சிந்தனை, பரலோகத்துக்குரிய அந்த வாழ்விலே எப்போதும் கவனம் கொண்டு வாழ்கின்ற சகோதர சகோதரிகள், உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கின்றீர்களா? அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படுகின்றதா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் ஆவியானவர்
உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுக்குள்ளே அவர் தந்திருக்கின்றாரா? அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே இதை நாடுகிறீர்கள்? இன்னும் உலகத்தை நாடுகிறீர்களா? அடுத்த வசனம் கீழே சொல்லுகிறார், கீழே வாசிப்போம். ஏனென்றால் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாருங்கள், சொல்லுகிறார் பூமியில் உள்ளவைகளே அல்ல. தன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்து விட்டவன், அப்படிப்பட்டவன் அவனுடைய நாட்டம் பூமிக்குரிய வாழ்வுக்கு, பூமிக்குரிய காரியங்களுக்குள்ளே இருக்காது. இந்த பூமிக்குரிய இன்பங்கள், பூமிக்குரிய ஆசைகள், பூமிக்குரிய இச்சைகள், பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய பொருள், பூமிக்குரிய வசதி, பூமிக்குரிய சொத்து, பூமிக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட அந்த பூமிக்குரிய மரியாதை, தன்னுடைய கனம், மரியாதை, மானம், கௌரவம் எல்லாமே எதற்குத்தான்? பூமியிலே வாழும் வரைக்கும். மரித்த மனுஷனுடைய பெட்டி சவப்பட்டியிலே வைத்துவிட்ட மனுஷனுக்கிடத்தில் போய் நின்று கொண்டு 1000 பேர் நின்று கொண்டு அவனை கேவலமாக திட்டி அவனுடைய ஆடையை உரிந்து அவனை நிர்வாணமாக்கி செய்தாலும் அந்த மனுஷன் என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய மாட்டேன், மரித்து விட்டான். அவனுக்கு தன்னை சுற்றி யார் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கின்றார்கள் என்கிறதை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, செத்து விட்டான். அவ்வாறான வாழ்வை போன்று நீங்கள் கிறிஸ்துவுக்குடனே நீங்கள் மரித்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தால், இந்த பூமிக்குரியவைகளை நாடாதீர்கள். ஏன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் கோபம் வருகின்றது? அப்படி யாராவது தீமை செய்து விட்டால் ஏன் உடனே அதற்கு ஒரு பழி உணர்வு வருகின்றது? யாராவது அவமானப்படுத்தி பேசிவிட்டால் ஏன் அவர்களிலே ஆத்திரம் வருகின்றது? யாராவது தீமை செய்து விட்டால் ஏன் அவர்களிலே பதிலுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கின்ற காரியம் வருகிறது? பூமிக்குரியவைகளை நோக்குகின்ற வாழ்வு. இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் தான் பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழும். அவன் எனக்கு அதை செய்து விட்டான், இவன் எனக்கு இதை செய்து விட்டான், அவர் எனக்கு இவ்வாறு நடந்து விட்டார், இவர்கள் எனக்கு இவ்வாறு நடந்து விட்டார்கள், எல்லாமே எங்குதான்? பூமி. இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்வு தான். இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்விலே கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் பூமிக்குள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த உலகத்துக்காகவே இன்னும் வாழ்வீர்களாக இருந்தால், இந்த உலகத்தினுடைய உங்களுடைய சுய வாழ்வுக்காகவே இன்னும் நீங்கள் போராடுவீர்களாக இருந்தால், என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல என்று ஆண்டவர் சொல்வது, அதற்காகவே இன்னும் போராடிக்கண்டு மனுஷரோடு போராடுகிறது, உலகத்தோடு போராடுகிறது, இப்படியெல்லாம் போராடிக்கொண்டிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கவில்லை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாய் செயலாற்றவில்லை. ஆகையாலே தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் அவர் கீழே அவர் சொல்லும்பொழுது சொல்லிக்கொண்டே போகின்றார். பழைய மனுஷனுக்கும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். விபச்சாரம், கோபம், இவ்வாறான அங்கே தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள், இவைகளெல்லாம் உண்டுபடுகிற உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள். நீங்கள் நாட வேண்டியது மேலானவைகள், தேவனுக்குரிய பரலோகத்துக்குரிய அந்த வாழ்க்கையை எப்போதும் நீங்கள் நாட வேண்டும், அதையே தேட வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் அதுவே நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவனுக்கு மகிமை உண்டாகின்ற அந்த வாழ்விலே வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அந்த இடத்திற்கே நீங்களும் போய் சேர வேண்டும். அங்குதான் நாம் போக வேண்டும். ஆகையால் நீங்கள் பூமிக்குரியவைகளே இன்னும் அதற்காகவே வாழ்ந்து பூமிக்குரியவைகளுக்காகவே இன்னும் நீங்கள் ஜீவித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தி கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மேலானவைகளை நீங்கள் தேட முடியாது. மேலானவைகளை நீங்கள் தேடாத பட்சத்திலே அவரோடு கூட நாம் மகிமையிலும் ஏறெடுத்து கொள்ளப்பட முடியாது. ஏன் இன்னும் அந்த பழைய மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான், உயிர் கொண்டு கொண்டே இருக்கின்றான். ஆகையால் நாம் அவரை போல ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் பிழைத்தார். அவ்வாறு நாமும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளும்படிக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா எந்த காரியத்திற்கும் மரித்து
அதை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்ற உங்கள் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றான் என்று நினைவு கூறுங்கள். அவன் சிலுவையை விட்டு இறங்கி வரக்கூடாது. அந்த பழைய மனுஷன் சிலுவையிலிருந்து இறங்கினால் அவன் உலகத்தை நேசிப்பான், தன்னை சுயத்தை நேசிப்பான், இந்த மாமிச இச்சைகளை நேசிப்பான், பாவத்தை நேசிப்பான். அவன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் தான் அவன் மரித்து அந்த நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை பெற்று நாம் வாழ முடியும். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆகையால் பாவம் என்கின்ற மரணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வாழ்வு பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் நமக்குள்ளே வாழக்கூடாது. பழைய மனுஷனுக்குரிய எந்த செயலும் நமக்கு இருக்கக்கூடாது. பாவத்தை விரும்பி செய்துக்கூடிய அந்த பழைய மனுஷன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவன் சிலுவையிலே அறையப்பட்டவன். நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றவர்கள். அந்த வல்லமையினாலே மேலானவைகளை நாடுவோம். அந்த வாழ்விலே வாழும் பொழுது கிறிஸ்து எப்படி அவர் மரித்து உயிர்த்து அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றாரோ அதே போல இந்த பாவ சரீரமும் அவருடைய மகிமையின் சரீரமாக மாறும்படிக்கே இந்த சரீரம் பாவத்துக்கு மரித்து சிலுவையிலே அறையப்பட்டு அந்த பழைய மனுஷனுக்குரிய வாழ்வெல்லாம் களைந்து எப்போதும் மேலானவைகளையே நாடிக்கண்டு வாழுகின்ற அந்த வாழ்விலே நாம் வாழும் பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளும் செயலாற்றி நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க முடியும், வழிநடத்த முடியும். இப்படிப்பட்ட வாழ்விலே எல்லோரும் அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியை பெற்று நாம் கிறிஸ்துவை போன்று மேலானவைகளை நாடுவோம். கர்த்தர் நம்மை எல்லோரையும் அந்த ஆவியிலே வழிநடத்துவாராக. ஆமென். தேவனுடைய நாம் மையப்படுவதாக. தேவன் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பேசிய போல பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற போல கொலோசியரில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிற போல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளல்ல மேலானவைகளை நாடுங்கள். இன்றைக்கு தேடுகிற வாழ்க்கையெல்லாம் எப்படியாப்பட்ட இந்த பூமியிலே நாங்கள் தேடுகிறோம்ங்கிற ஒரு ஜீவியம். இன்றைக்கு உலகத்துக்காக நேரத்தை செலவழித்து உலகத்துக்காக நான் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நினைத்து தவித்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் அது உண்மையாய் அது தேவனுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் மேலானவைகளை நாடுகிற வாழ்க்கை இல்லை. சில நேரம் சபைக்குள்ளே இருந்தே என்ன செய்ய முடியும் என்றால் வேறு சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் வரும். நான் அதை செய்யணும் இதை செய்யணும், ஒரு வியாபாரத்தை செய்யணும் அல்லது ஒரு காரியத்துக்கு போகணும், ஒரு இதை செய்யணும். அந்த சிந்தனையெல்லாம் அதெல்லாம் பூமிக்குரிய ஒரு மேலான ஒரு காரியம். பூமிக்குரிய காரியத்தை தேடுகிற வாழ்க்கையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜீவியத்திலே அதையே தேடிக்கணுங்க. இன்றைக்கு சபைக்கு உள்ள ஒரு 2 மணித்தியாலும் இருக்கிறது கூட அதில் கூட எத்தனையோ காரியங்களை கூட என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும் என்றால் பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய அன்றாட நமக்கு தேவைக்குரிய காரியங்கள். ஆனால் பரத்துக்குரிய வாழ்க்கையின் பரத்துக்குரிய ஜீவியத்தையே இயேசு அவர் இந்த பூமியிலே வந்து அவர் மரிக்கும் வரைக்கும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து எழுத்து இருக்கும் வரைக்கும் அவர் எப்படியாப்பட்ட ஒரு சிந்தையும் நோக்கமும் கொண்டு இருந்தார் என்றால் பிதாவுடைய வாழ்க்கை, பிதாவுடைய ஜீவியம், பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய விருப்பம், பிதாவுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். பிதா எப்படி தன்னை நடத்துகிறார், பிதா எப்படி தன்னை அவர் பிதா தன்னுடைய சித்தத்துக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறார் என்கிறதையே அவர் நோக்கி கொண்டிருந்தார். அந்த நோக்கி கொண்டு தேடுகிற வாழ்க்கையின் ஜீவியத்தையே இயேசு இந்த பூமியிலே அவர் ஜீவித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் அவ்விதமாய் என்னுடைய ஜீவியத்தையே நான் வாஞ்சிக்கிறேன். இதெல்லாம் அது பூமிக்குரிய என்கிறதெல்லாம் இயேசு அவர் மத்தேயுவிலே சொல்லும்போது அவர் அதை அழகாய் அதை காண்பித்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அங்கே 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென்.
அங்கே நீங்கள் அதை வாசிச்சு போனால் பூமிக்குரிய காரியத்தை குறித்தே அவர் சரீரத்துக்குரிய காரியங்கள், நாம் சிந்திக்கிற எண்ணங்கள், செயல்பாடுகள் ஒவ்வொன்றையுமே இயேசு அவர் அந்த பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்ன வாழ்க்கையெல்லாம் அதை இயேசு அந்த ஒன்றாய் அதை கீழே நீங்கள் வாசித்து போனால் அதை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அதை இயேசு எப்படி அவர் காண்பிக்கிறான்னு சொன்னால், பரலோகத்துக்குரிய சிந்தியாக இருங்கள், பரலோகத்துக்குரிய எண்ணமாக இருங்கள், பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை உங்களோட ஒவ்வொரு இதயத்திலே இருக்கிற காரியங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதே உங்களுக்குள்ளாக ஒளிபெற்றுக்கும். நான் பரத்துக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேனா, பரத்துக்குரிய ஜீவியத்தை நடப்பிக்கிறேனா, நான் செய்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நடைமுறையில் செயல்படுத்துகிற காரியங்கள், மற்ற மனுஷரோடு இடைபெறுற காரியங்கள், மற்ற மனுஷரோடு நான் செயல்படுற காரியங்கள், என்னால் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுற ஒவ்வொரு வாழ்க்கையின் ஜீவியத்திலும் நான் எப்படியாப்பட்ட ஒரு ஆவி உள்ளவனா, சிந்தை உள்ளவனா இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது, அதை பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, அங்கே கொலோசியர் சொல்லும்போது, மேலானவைகளை நாடுங்கள். இது உங்களுக்கு பூமியிலே அது பரத்துக்குரிய வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை மேலான ஒன்றொன்று இருக்கிறதோ அதே நாடுங்கள். அரைகுறையான ஒரு ஜீவியம், அரைகுறையான வாழ்க்கையை வாழாத ஒரு ஜீவியத்தை அங்கே முற்றிலுமாய் என்ன செய்தார்கள், ஒழித்து விடத்தக்காக இயேசு அவர் காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன். எப்பொழுதும் எதை நான் செய்தாலும், எதைத்தான் நடப்பித்தாலும், ஆனால் என்னுடைய முழு எண்ணமும், முழு சிந்தையும், முழு ஆவியுள்ள ஒரு வாழ்க்கையின் ஜீவியமே மேலான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த சுவாவம், சிந்தை, பிதாவே நோக்கி கொண்டிருந்த ஒரு ஜீவியம், அதே வாழ்க்கையிலே நானும் இயேசுவே நோக்கி கொண்டு வாழ்கிற இந்த பூமியிலே இதுதான் வரட்டும், எல்லாவற்றிலும் இயேசுக்காக அந்த முழு நேரம் என்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் ஒப்பு கொடுத்து அந்த ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் எனக்கும் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதவன். ஒரு மனுஷனுடைய சுயம் என்று சொல்லக்கூடியான அந்த வலிமை ஒரு மனுஷனை எப்படி அங்கே சின்ன பின்னமாய் அங்கே ஆக்குகிறது. நான் ஒரு வலிமை கொண்ட பலமுள்ள ஒரு சரீரத்தினுடையவனாய் நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு நான் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடியான அத்தனை சுபாவங்களும் அதை என்னை நோக்கி அங்கே கோவப்படுத்தக்கூடியதோ, இல்லை எரிச்சல் அடையக்கூடிய காரியங்களோ, இல்லை இச்சிக்கக்கூடியான காரியங்களோ, இல்லை பணாசை கொள்ளக்கூடியான காரியங்களோ, என்னுடைய சிந்தையை வேறுபடுத்தக்கூடியான காரியங்கள் எல்லாம் அந்த நேரங்களெல்லாம் அங்கே அதை என்னை நோக்கி அங்கே எதிர்கொண்டு வரும்போது இங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடியான அந்த வலிமையான சுயம் அதை எழும்புகிறது. அங்கே நான் இருக்கிறேன் என்றதை எண்ணி செய்கிறது. அங்கே அதை காட்டும்படியாக இங்கே அதை தீவிரிக்கிறது. இங்கே பாவத்துக்கு மறித்தவன் அங்கே அதிலேருந்து அங்கே நீங்களாக இருக்கிறான்னு சொன்ன பிரகாரம் இங்கே இதில் சொன்னது போல் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இங்கே இந்த மாமிச சுயத்துக்கென்று மறித்த ஒருவனுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையை அங்கே ஒருபோதும் என்ன செய்ய முடியாது. அங்கே மறித்தவன் எழும்பி அங்கே நான் நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒருபோதும் அங்கே அவன் சொல்லவே மாட்டான். அங்கே அவனை குறித்தான இந்த சகோதரன் சொல்வார், அவனை குறித்து அங்கே நிர்வாணமாய் ஆடைகளை இங்கே உறிந்து போட்டால் கூட அவன் அங்கே எழும்பி நான் நிற்கிறேன் என்னை உறிந்தான்னு சொல்லி என்ன மாட்டான், அங்கே கேட்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு ஒன்றை கூட அதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத சுயநலம் கொண்ட ஒரு கோபம், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், அங்கே தன்னலம் கொண்ட ஆவிகள், கௌரவங்கள், எனக்கென்று இருக்கக்கூடியான தன்மானங்கள், அதை விட்டு கொடுக்க கூடாதபடிக்கு அங்கே நான் சிலுவையை விட்டு இறங்கி வான்னு சொல்லி சொல்லும்போது உடனே இறங்கி வந்து அதை பழி வாங்க முடியாத ஒரு ஆவிகள், அதெல்லாம் அங்கே எனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடியான காரியங்கள். நான் அங்கே மறிக்கவில்லைங்கிறான், நான் உயிரோடே அங்கே நான் இருந்து கொண்டிருக்கிறேங்கிறான காரியங்கள். அதைத்தான் இன்றைய நாட்களிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசினான். என்னுடைய ஜீவியத்திலே நான் அங்கே நான் வாழக்கூடியான வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையும் ஒரு சோதனையும் என்னை எதிர்நோக்கி வரக்கூடாமல் இருக்கும்போது நான்லாம் பக்குவமான ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு சகோதரனாய் அங்கே நான் இருந்து கொள்ள முடியும், ஒரு சகோதரியை நாங்கள் இருந்து கொள்ள முடியும். என்னை நோக்கி எதிர்கொண்டு வரக்கூடியான ஒரு சூழல், அந்த புயல் காற்று அங்கே எதிர்கொண்டு வரும்போது எனக்குள்ளே கூடியான வலிமை கொண்ட சுயம் அதை எழும்பி என்ன செய்கிறது, என்னுடைய முக நாடியை வேறு பிரித்து அதை என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அங்கே முழுவதுமாய் கிழித்தறிந்து அதை முழுவதுமாய் உதாசீனப்படுத்தி என்ன செய்கிறது, அந்த மாமிசமே சுயம் கொண்டு அதை வெற்றிகரமாக நின்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிற என்ன செய்கிறது அங்கே காட்டிக்கொள்ளக்கூடியான அது ஜீவியம். இந்த நாட்களிலே
பாவத்துக்கு மறித்தவன் அங்கே ஒருவதும் மன்னிச்ச மாட்டான். அங்கே அவன் அங்கே முழுவதுமாய் அங்கே மறுபடியுமாய் அங்கே உயிர்த்தெழுதலுடைய ஜீவத்தின் வாழ்க்கையிலே அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லி நிச்சயமாட்டான், அங்கே காண்பிக்க மாட்டான். மறித்தவன் தான். உயிர்த்தெழுதலின் சாயலைத்தான் அங்கே அவன் வெளிப்படுத்துவான். கிறிஸ்துவனுடைய நற்குணத்தைக்குரிய காரியங்களைத்தான் வெளிப்படுத்துவான். அவனை எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவனுடைய சாந்தமுள்ள ஆவியைத்தான் அங்கே வெளிப்படுத்துவான். அந்த சாந்தமுள்ள குணாதிசயத்தை தான் வெளிப்படுவான். அப்பொழுதுதான் நான் அங்கே பாவத்துக்கு மறித்த ஒரு மனுஷன், உளவாய் அங்கே பொறுமையுள்ள மனுஷன். இத்தனை குற்றச்சாட்டுகள் சாட்டினார்களே, இவன் ஒன்றுமே சொல்லுவதில்லையா என்றான அந்த பொறுமை நிறைந்த ஆவியை அப்பொழுதுதான் அங்கே மறித்திருக்கிறான். உண்மையிலே அவன் அங்கே ஞானசத்துக்குள்ளாய் அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். கிறிஸ்துவுடைய மெய்யான மரணத்துக்குள்ளாய் சாயலிலே அவன் இணைக்கப்பட்டவனாய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று மண்ணினேன் அதை அடைவதற்காக என்றான அந்த பொறுமை உள்ள ஜீவத்தை அடைவதற்காக அவனுக்கு ஆவல் கொண்டவனாய் நித்தமும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வலிமை கொண்ட சுயம் ஆண்டவரே அது முழுவதுமாய் அது தாழ்த்தப்பட வேண்டும். அவன் ஒன்றுமே இல்லாதபடிக்கு உம்முடைய சுபாவங்களை என்னுடைய சரீரத்திலே அது வளருகின்றான ஆவி வைத்தான் தேவடைய சமூகத்திலே நானும் அங்கே விரும்பி வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நானும் மறுரூபப்பட வேண்டும் என்றான அந்த மறுரூபத்தை தேடி வாழக்கூடியான அந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடியான எல்லா இழிவான சுபாவங்களும் எழும்பும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அது முழுவதுமாய் மறிக்க வேண்டும். நான் இருக்கிறேன் என்ற ஒருபோதும் அங்கே அதை என்னுடைய சூழ்நிலையிலே அதை காண்பிக்கக்கூடாதபடிக்கு அந்த மரித்தருடைய சாயலிலே நானும் இணைக்கப்பட்டவனாய் அந்த உயிர்த்தலின் சாயலிலே நானும் தேவடைய சமூகத்திலே அந்த ஆவியுடையவனாய் அங்கே மேலோங்கி வளர முடியாத அந்த ஆவியை பரிசுத்தாவிய தந்தை நடத்தி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பசு நாம் எப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தைங்க அதிகமாக என்னை இங்கே உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் பழைய மனுஷனை அங்கே கொன்று போட்டு புதிய மனிதனாக இருந்திருக்க கூடிய ஒரு நிலையிலே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய மனிதன் இருந்து கொண்டே தான் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு புதிய மனிதனுங்கிறதான அந்த போர்வையை நான் போர்த்துக்கொண்டு அங்கே நல்லவனாக இந்த பூமியிலே அநேகருக்கு நான் வெளிப்பட்டாலும் என்னுடைய பழைய மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த கௌரவம், அது வரட்டு கௌரவம் என்றதை நான் இங்கே விஸ்தரிக்கிறேன். எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த வலிமை, நான்ங்கிறதான அந்த அகங்காரம், இவைகளெல்லாம் என்னுடைய அந்த பழைய மனிதனுக்குள்ளே அப்படியே இருக்கிறதை காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே எனக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நல்ல மனிதன் என்று நான் போத்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த போர்வை அது எப்பேற்பட்ட அபாயம் இருந்ததுங்கிறதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். போர்வை என்பது என்ற ஒரு நாள் நிச்சயமாய் அது எடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சரீரம் அது எப்போவுமே உண்மையாக இருந்தால் போத்திருக்கக்கூடிய போர்வை கூட அது சுத்தமாக இருக்கும். காலை வேளையிலே தேவன் பேசிய வார்த்தைக்கு அதிகமாய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு பழைய மனுஷனை அங்கே நான் முற்றிலுமாய் ஒழித்து அந்த புதிய மனுஷனுங்கிறதான அந்த உட்புறம் சுத்தமாகும்படியான அந்த ஜீவியத்தை அந்த நாட்களிலே நான் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் எனக்கு உதவி நம்பிக்கை இருக்க செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் விசாரா தேவன் சபை எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படியாய் கடந்த நாட்களில் தேவன் பேசினான காரியமெல்லாம் இழிவான காரியங்களை குறித்து உரும்படியான காரியங்களை கடந்த நாட்களில் தேவன் விடத்தக்கான அந்த விரலை தந்த தேவன் இன்று அதே வார்த்தை திரும்பி வரும்பொழுது இதே குறைவு இருக்குது என்பதை தான் தேவன் காண்பித்தார். அநேகமான குறைவுகளை தேவன் இந்த காலவேளையிலே காண்பித்தான தேவன் அந்த தேவனுடைய அந்த கோப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி அவருடைய அன்பிலே நிலத்திருக்கத்தக்கான அந்த தேவன் குணப்படும்படி பேசினான். அந்த வார்த்தைக்காய் இன்னும் தேவனை அதிகமாக சோத்தரிக்கின்றேன். தேவன் கூறினான இந்த ஒரு காரியங்களை விபச்சாரம், அசுத்தம், துருசு, இச்சை, விக்கிராதனை, பொருளாசை இவைகளை செய்கிறவர்கள் விட்டு திருந்தாவிட்டால் தேவனுடைய அந்த கோபாக்கினை வரும் என்று தேவன் மறுபடியுமாய் காண்பித்த நிலைகளில் அந்த தேவனுடைய சிந்தை, தேவனுடைய அந்த அந்த விருப்பம் எப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் அது இல்லாமல் போகுதோ அப்பொழுதே இந்த காரியங்கள் என்னை தேவனுடைய பின்வாங்கி போகிறான். அந்த காரியத்தான் தேவன் இந்த காலவேளையில் எனக்கு காண்பித்த நிலைகள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் விட்டு இறங்கி வர சொல்லும் பொழுது அவர் சுயங்கொண்ட ஒரு மனிதனாக இருந்திருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து திருப்பியும் சிலுவையில் அறையப்பட்டவராய் நின்றிருக்க முடியும். ஆனால் தேவன் தன்னைத்தானே
தாழ்த்தினான், அந்த வாழ்க்கையிலே தன்னைத்தான் இழந்தான், அந்த காரியங்களிலே அவள் மேலானனை நோக்கினான். அந்த வாழ்க்கையை தான் தேவன் இந்த காலவளை எனக்கு காண்பித்த நிலைகள். எனக்கு அநேகமான குறைவுகளை தேவன் காண்பித்தார். அதிலிருந்து குணப்படும்படியாய் அந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காலவளை பேசின தேவனை இன்னும் அதிகமாக சோதிக்கின அவருடைய பலன் இன்னும் எனக்கு அதிகமாய் தேவைப்படுது என்பதை தான் தேவன் இந்த காலவளை காண்பித்தார். நானும் நாட்களிலும் இந்த தேவன் காண்பித்தான் இந்த இச்சைகளிலிருந்து விலகத்தக்கான அந்த ஆவியிலே அவருடைய பலனை தந்து என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்த தேவன் தான் உதவிச்சார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நான் பாவத்துக்கு மரித்தான ஒரு மனுஷனாக இன்றைக்கு நான் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் என்னை நானே சோதித்து பார்க்கும்படிக்கு பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கொள்ளுகிறான அந்த வாழ்க்கையிலே தேவனோடு கொண்டான அந்த உடன்படிக்கையிலே எந்தளவுக்கு நான் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இன்றைய நாட்களில் நான் ஜீவித்து கொண்டு வாழுகிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். மிகவும் குறைவிட்டான ஒரு மனுஷனாய் தேவன் காலை வேளையிலே என்னை சுட்டி காட்டினார். இன்றைக்கு அந்த மரணம் என்றான அந்த வாழ்க்கையிலே என்னை அதீதமாக ஒப்பு கொடுக்க வேண்டியான காரியங்கள் அங்கே அநேகம் உண்டு என்பதை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொன்னதான அந்த வார்த்தையைப் போல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு இன்றைக்கு நான் மரணத்துக்குள்ளாகி என்றான அந்த வார்த்தையை நிமித்தம் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியிலே அந்த மரணம் என்று சொல்லுகிறான அந்த வாழ்க்கையில் நான் எந்தளவுக்காய் என்னை நானே ஒப்பு கொடுத்து வாழுகிறேனோ அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் அங்கே உயிர்த்தெழுதல் உள்ள அந்த வல்லமையை அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த பலவீனத்திலே இருக்கக்கூடியான பலவீனமான சூழ்நிலையிலே நான் செயற்பட்டான அந்த விதங்களிலே இருக்கக்கூடியான அந்த மாறுபாடுகளை அங்கே நான் மரணத்துக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே கண்டுகொள்ள முடியும். அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் சமாதானம் உள்ள மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை அங்கே நான் கண்டுகொள்ள முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல அவர் அந்த எல்லாவற்றையும் அவருக்காக அங்கே நஷ்டம் என்றும் குப்பி என்றும் எண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் இன்றைக்கு இந்த உலகத்துக்குரியான அந்த காரியங்களை நான் அங்கே வெறுக்கிறான ஒரு மனுஷனாய் அங்கே பரத்துக்குரியதான அந்த காரியங்களை நோக்கி பார்க்குறான ஒரு மனுஷனாய் என்னுடைய ஜீவியத்தில் நான் நின்றுவிட முடியும். எப்பொழுது இந்த மரணத்தை நான் அங்கே விரும்புகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன், பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும், தேவனோடு நான் இங்கே பிழைத்து கொள்கிறான ஒரு மனுஷனாக நிற்க வேண்டும் என்பதை எப்பொழுது நான் அங்கே வாஞ்சையாய் தேடுகிறான ஒரு மனுஷனை அதை விரும்புகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனோ அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் இன்றைக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் வெறுத்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையிலே நான் கடந்து செல்ல முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் மரணத்திலே நான் அங்கே ஜெயமாய் அங்கே நான் மேற்கொள்ள முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியான காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் என்னிடத்தில் இருக்கக்கூடியான மறிக்காத ஒவ்வொரு நிலைகளையும் நான் அங்கே கண்டு அதை எந்தளவாய் அங்கே நான் மறிக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் நான் அங்கே என்னை ஒப்புக் கொடுக்கிறேனோ அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை என்னுடைய வாழ்விலே கண்டு நானும் மகிழ்ந்து சமாதானத்தோடும் அவரோடு ஒன்றித்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே வளர பரிசுத்தாவியான ஒரு நாட்கள் என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய குமாரனுடைய ஜீவனை எங்களுக்கும் தந்து எங்களைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாமல் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த அவருடைய மெய்யான ஜீவன் ஆண்டவரே, நாங்களும் அதை வாஞ்சித்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் பூமிக்குரியவைகளே அல்ல பரலோகத்துக்குரியவைகளே எப்போதும் நாடி தேடி நம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற ஜனங்களாய் வாழ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை எங்கள் எல்லோருக்குள்ளும் விளங்கும்படிக்கு நாள்தோறும் அந்த வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு வாழும்படிக்கு எங்களை ஆசீர்வதித்தருளும் வழிநடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.